நம்ம நிறைய நினச்சிட்ருக்குறோம் எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு. நானும் அப்படி தான் நினச்சி நிறைய பேரை அணுகும் பொழுது அந்த வயதில் நிறைய பாலியல் ரீதியான டேக்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதுக்கு அடிப்பணியலைன்னா உங்களோட கதை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கதை வாசிக்கிறோம், அது ரொம்ப பிடிக்குது, ஒருத்தங்க ரொம்ப இவ்வளவு நெகிழ்ச்சியாக ஒருத்தரால் எழுத முடியுமா, நெகிழ்ந்து போய் ஒரு வாசகராக நம்ம போவோம் இல்லையா? அப்போ நம்மளும் கதை எழுதிட்டுருப்போம், ஆரம்ப கட்டங்களில் இருப்போம். அப்போ நம்ம கதைகளை வாசித்து அவங்க வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரியாக இருப்பாங்க, ஒரு சபையில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆணினுடைய 2 முகங்களை சமுதாயத்தில் பார்க்குறீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றிய ஒரு பெரிய எழுத்தாளர்னா பேரெல்லாம் குறிப்பிடலாமா? இல்லை, பேர் குறிப்பிட வேணாம், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் ஓரளவு என்னை தெரிந்தவர்களுக்கு நான் அடிக்கடி வந்து எழுதுவேன். என்ன சொல்ல, அது இப்போ நான் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பாலியல் வேட்கை இருந்தால் அதை நேரடியாக சொல்லுங்கள். நீங்கள் எழுதுறீங்க, ஒரு எழுத்தாளர் உங்களை நெகிழ்ச்சியாக உணர வைக்கிறாரு, அந்த பெரிய எழுத்தாளரை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி, தனியாக ஒரு மாதிரினா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்றீங்க, வித்தியாசம்? இந்த பிஞ்சு விரல்களை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து காலம் பூராவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தனியறையில் அது நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு சபையில் வந்து கூடி இருக்கும் பொழுது வலிய அவர்களே வந்து இவங்க கதையெல்லாம் வெகுஜன இதழில் வந்தது, இது நல்லா இல்லை அப்படிம்பாங்க. இது வெளியில் போய் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த வயது, நான் இருந்த சூழல், சமூகம், நான் ரொம்ப மிரட்சி அடைஞ்சிட்டேன் ஒரு கட்டத்தில். ஆனாலும் பிரபஞ்சன் மாதிரி, மாலன் மாதிரியான ஆட்கள் வந்து, மாலன்லாம் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த பெண்ணை எழுத விடாமல் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.